2011 இருந்து அவத்த ஜமல் என்ற பாஸ்பவர் கேள்வியை பார்க்க சொன்னான். அதுல குறிப்பாக 2013 இசை கேள்வியை செய்ய சொல்லியிருக்கேன். சரியா? நாங்க ஒருக்கா பார்ப்போம், அந்த அவ்வளவு கேள்வியை ஒருக்கா பார்த்து கொண்டு அதுல கணக்க கேள்வி இல்ல. அடுத்த பாடத்தை நாங்கள் படிப்போம். நாட்டு நிலமா இப்படித்தான் போய் கொண்டிருக்கும் போல இடக்கு வைக்கலாம். 2011 ஒரு எளிமையான எம்சிக்கு கொண்டிருந்தது, ரவோட்ட விதியை அடிப்படையாக கொண்டு. அதே மாதிரி 2012 ஒரு கூற்று கேள்வி சாதாரணமாக தான் போடப்பட்டிருந்தது. உங்களோட பாஸ் பேப்பர்ல கையில வச்சிருங்க. சரிதானே? 2011 கேள்விய 2011 25வது எம்சிக்கு கேள்வி ஒன்று இருக்கு. அவத்தை சமநிலை சம்பந்தப்பட்டு 2011 25வது எம்சிக்கு. சரியா? எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்குன்னு தானே நீ எக்ஸாமுக்கு தயாராகிட்டீர்கள். பாஸ் பேப்பர் இல்லாம இருந்து என்ன செய்ய போறீங்க? 25வது கேள்வி பாருங்க. எம்சிக்குல எல்லா விகித சமங்களிலும் கலக்கப்படும் போது லட்சிய கரைசலை உண்டாக்கும் ஏக்கம பி எனும் இரு தூய திரவங்கள் என்று சொல்லியிருக்கு. எம்சிக்கு கேள்வியில 25 2011 எம்சிக்யூ 25 அவத்தை சமநிலை சார்பாக கேட்கப்பட்டிருக்கு. ஏபி என்று சொல்லப்படுகின்ற லட்சிய கரைசலை ஆக்கக்கூடிய 2 திரவங்கள் அவற்றின் ஆவிகளுடன் சமநிலையில் இருக்கின்றன. ஒரு குறித்த வெப்பநிலையில் திரவ அவத்தையில் ஏபி ஆகியவற்றின் நூல் பின்னங்கள் முறை நாங்கள் வாசிச்சு கொண்டு போறத தரவுகளாக காட்டினோம் என்று சொன்னால் நல்ல திரவ அவத்தையில் ஏக்கமபி ஆகியவற்றின் நூல் பின்னங்கள் முறை XA XB என்று குறிக்கப்பட்டிருக்கும். திரவத்துடன் சமநிலையில் இருக்கும் ஆவியில் ஏபி ஆகியவற்றின் பகுதி ஆவிய முக்கங்கள் முறையே ஏயினுடைய பகுதி ஆவிய முக்கம், பியினுடைய பகுதி ஆவிய முக்கம். பொதுவாக நாங்கள் தியரியில பயன்படுத்துகிற நோட்டேஷன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கால் இந்த கேள்வி குழப்பத்துக்குரியதாக இருக்காது. அதே வெப்பநிலையில் தூய ஏயினதும் தூய பியினதும் ஆவிய முக்கங்கள் முறையே பீனோட் ஏ பீனோட் பி. பாருங்க, அடிப்படை தியரியை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்வி உருவாக்கப்பட்டது. எந்த விதமான அவங்களுடைய ஆற்றலுமோ பெருமளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ரவோட்டரின் விதியின் தொடர்புகளை பிரயோகிக்க தெரியுமான்னு சொல்லி மட்டும் பார்த்திருக்கேன். இப்ப கேள்வி என்னென்றால், தூய ஏயினதும் தூய பீனதும் ஆவிய முக்கங்களை தந்துட்டு ஆவியவத்தில் ஏயின் நூல் பின்னத்தை கேட்டிருக்கு. நாங்கள் பொதுவாக வையே என்று குறிப்பிடலாம். ஆவியவத்தில ஏயின் மூல் பின்னம் உங்களுக்கு தெரியும். இந்த கரைசல் லட்சிய கரைசல் என்று தரப்பட்டிருக்கு. ஆவி அவத்தையில இருக்கிற ஏயும் பியும் லட்சிய வாயுக்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆவி அவத்தைக்கு டோல்டனின் பகுதி அமுக்க விதியிலிருந்து பெற்ற தொடர்பை பிரயோகிக்கலாம். அதாவது ஆவி அவத்தையில ஒரு கூறுண்ட பகுதி ஆவி அமுக்கம், ஆவி அவத்தையில இருக்கிற கூறுண்ட மூல் பின்னம் ஆவி அவத்தையின் மொத்த அமுக்கமாக இருக்கு. இது டோல்டன் பகுதி ஆவி அமுக்க விதியை பயன்படுத்தி நாங்கள் எடுத்துக்கொண்டது. நான் இந்த மாதிரியான கேள்விகளை எண் பெருமானங்களோட கணிச்செல்லாம் சொல்லி இருக்கிறேன். பாஸ் பேப்பர்ல மிகவும் எளிமையாக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் குறிக்க வேண்டிய தகவல்களை சரியாக குறிச்சீங்கன்னா இந்த கேள்வி கஷ்டமானது. ஆவி அவத்தையில ஏயினுடைய மூல் பின்னம் என்று கேட்டால் ஆவி அவத்தையில இருக்கிற ஏயின் மொத்தம் பகுதி ஆவிய முக்கம், ஆவி அவத்தையில மொத்த முக்கம். அப்ப இந்த கேள்விக்கு விட வேணும் என்று சொன்னால் பகுதி ஆவிய முக்கமும் மொத்த முக்கமும் வேணும். இங்க தரவுகள் தெளிவாக தரப்பட்டிருக்கு. சமநிலையில் ஏயினுடைய மூல் பின்னம், பியினுடைய மூல் பின்னங்கள்
அவற்றினுடைய தூய ஆவிய முக்கங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இருக்கிற விடைகளுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தப்பாடான விடையை நாங்கள் தேடினால் இந்த கோவையோட சம்பந்தப்பட்ட ஒரு விடை வரவு. அப்ப ரவோட்டரின் விதிப்படி ஏயினுடைய பகுதியாவிய முக்கம் திடவ அவத்தையில இருக்கிற ஏயின் மூல் பின்னம் தூயாவிய முகத்தின் பெருக்கத்திற்கு சமனாக இருக்கு. ரவோட்டரின் விதிப்படி ஏயினுடைய பகுதியாவிய முக்கம் ஏயினுடைய மூல் பின்னம் தர தூயாவிய முகத்திற்கு சமம். ஆகவே இதுல பிஏக்கு பதிலாக நாங்கள் இதை பிரதியீடு செய்து கொள்ளலாம். YA சமன் பிஏக்கு பதிலாக XA இன்டு P0A என்று பிரதியீடு செய்து கொள்ளலாம். அதே போல P டோட்டல் ஆவியவத்தில் ஏயினுடைய பகுதியாவிய முக்கம் கண்டது போல பியினுடைய பகுதியாவிய முக்கத்தை நாங்கள் காணலாம். திடவாவத்தில் இருக்கிற B இந்த மூல் பின்னம் XB, அதனுடைய தூயாவிய முக்கம் P0B. டோல்டன் பகுதிய முக்க விதிப்படி மொத்த ஆவிய முக்கம் பகுதியாவிய முக்கங்கள கூட்டுத்தொகைக்கு சமன். PA XA into P0A, PB XB into P0B. ஆகவே ஏயினுடைய மூல் பின்னம் ஆவி அவத்தேல ஏயினுடைய மூல் பின்னம் ஆவி அவத்தேலோட ஏயின் பகுதியாவிய முக்கத்தின் கீழ் ஆவி அவத்தேல இருக்கிற மொத்த ஆவிய முக்கம். இந்த மாதிரி தொடர்பட்டிருக்க வேண்டும். சரியா? இதுல 4வது விடை அப்படியே வெளிப்படையாக இருக்கும். சில விடைகள் இங்க தரப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னால் 1வது விடையில P0A மைனஸ் PA என்கிற P0B. இதுவும் ஒருவருடைய மூல் பின்னத்தை தான் குறிக்குது. சரிதான்? 1வது விடையாக இங்க தரப்பட்டிருக்கிறதுக்கு P0A மைனஸ் PA கீழ் P0A, அதாவது ஏயினுடைய ஆவியமுக்க சார்புறக்கம் தியரிலாம் படிப்பிக்கும் போது சொல்லியிருக்க ஏயினுடைய ஆவியமுக்க சார்புறக்கம் அது கரசல் அவத்தையில இருக்கிற மட்டிய கூறின்ற மூல் பின்னத்துக்கு சமன். இது XBக்கு தான் சமன். இந்த தொடர்பு XBக்கு சமன். ரவோட்டரின் விதி 3 மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒன்று இந்த தொடர்பு. இதுல இருந்து நாங்கள் XAக்கு பதிலாக 1 மைனஸ் XB பிரதியீடு செய்து B இந்த மூல் பின்னத்தை எழுவ மாற்றம் செய்தால் P0A மைனஸ் PA என்று P0A என்று வரும். அதாவது ஒரு கூறின் ஆவியமுக்க சார்புறக்கம் மத்திய கூறின் மூல் பின்னத்திற்கு சமனாக இருக்கும் என்று சொல்லுது. இது திரவ அவத்தையில இருக்கிற பியினுடைய மூல் பின்னம் ஏயினுடைய ஆவியமுக்க சார்புறக்கத்திற்கு சமன். 1வது விடையும் ஒரு மூல் பின்னத்தை தான் சுட்டி நிக்குது. அது யாருடைய மூல் பின்னம்? கரசல் அவத்தையில இருக்கிற பியினுடைய மூல் பின்னம். எங்களை கேட்டது ஆவி அவத்தையில இருக்கிற ஏயின் மூல் பின்னம். ஆகவே 1வது விடை பொருத்தப்பாடற்றது. 2வது விடையும் பாத்தீங்கன்னு சொன்னால் அதே விஷயத்தை தான் குறிப்பிட்டிருக்கு. P0B மைனஸ் PB கீழ் P0B, அதாவது பியினுடைய ஆவியமுக்க சார்புறக்கம் தரப்பட்டிருக்கு. பியினுடைய ஆவியமுக்க சார்புறக்கம் திரவ அவத்தையில இருக்கிற ஏயினுடைய மூல் பின்னத்திற்கு சமன். சரிதான்? பியினுடைய ஆவியமுக்க சார்புறக்கம் திரவ அவத்தையிலோட ஏயினுடைய மூல் பின்னத்துக்கு சமன். 3வது விடை பொருத்தப்பாடற்ற முறையில இருக்கு. P0A into XA, அதாவது ஏயினுடைய பௌதியாவிய முக்கத்தின்கள் திரவாவத்தையில இருக்கிற மூல் பின்னங்கள்ட கூட்டுத்தொகைன்னு சொல்லி. அப்ப திரவாவத்தையில இருக்கிற மூல் பின்னங்கள்ட கூட்டுத்தொகை 1. அப்ப பௌதியாவிய முக்கம் என்ன? மூல் பின்னத்துக்கு சமனா இல்லத்தான். ஆகவே அதுவும் பொருத்தப்பாடு அற்றது. 5வது விடையும் பாத்தீங்கன்னு சொன்னால் P0B into XB, அதாவது பியினுடைய பகுதியாவிய முக்கத்தின் கீழ் PA பிளஸ் PB என்று போட்டிருக்கு. இந்த விடை பொருத்தமான விடைதான். ஆனால் கேட்ட கேள்விக்கு இது விடை இல்லை. இது யாருடைய கேள்விக்கு விடை? ஆவி அவத்தையில பியினுடைய மூல் பின்னம் என்னன்னு கேட்டிருந்தா இது விடையாக அமையும். கட்டாயம் XA into P0A XB into P0B என்று பிரதியிட தேவையில்லை. இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஏயினுடைய பகுதியாவிய முக்கம் BA, பியினுடைய பகுதியாவிய முக்கம் BB. அப்ப P டோட்டலுக்கு பதிலாக PA பிளஸ் PB நாங்கள் பிரதியிடலாம்.
அப்ப இந்த விடையும் பியினுடைய மூல் பின்னம் என்று கேட்டால் சரியாக இருக்கும். கேட்ட கேள்வி ஏயினுடைய மூல் பின்னம் என்பதால இங்க என்ன போட்டிருக்கு, ஏயினுடைய பௌதியாவிய முகம் போடல, பியினுடைய பௌதியாவிய முகம் போடப்பட்டிருக்கு. ஆகவே 5வது விட வராது. சரி, இப்ப பிஏ பிளஸ் பிபி என்றா பிள்ளையண்டு அல்ல. இதே விடைக்கு எக்ஸ்ஏ இன்டு பினோட் ஏ இன்டு எக்ஸ்ஏ இன்டு பினோட் ஏக்கு பதிலா பிஏ, இதுக்கு பதிலா பிபி போட்டிருந்தா இந்த விடை சரி. சரியா? அப்ப இது 4வது விடை இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி. இந்த விடைதான் இந்த கேள்விக்கு விடை. முதலாவது விடை திரவ அவத்தையில் இருக்கிற பியினுடைய மூல் பின்னத்துக்கு சமன். 2வது விடை திரவ அவத்தையில் இருக்கிற ஏயினுடைய மூல் பின்னத்துக்கு சமன். 3வது விடை பொருத்தப்பாடற்ற முறையில இருக்கு. 5வது விடை ஆவி அவத்தையில இருக்கிற பியினுடைய மூல் பின்னத்துக்கு சமன். அதாவது இது YB, இதைத்தான் குறிப்பிட்டிருக்கு YB. எங்களை கேட்டது எக்ஸ்ஏ, YA, அதனால 4வது விடை. சரி, அப்ப இது ஒரு மிகவும் எளிமையாக கேட்கப்பட்டிருக்க ஒரு கேள்வி. அடிப்படை தியரியை பயன்படுத்தி இந்த விடையை எடுக்கலாம். அதுல ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல கேள்வி வரையல என்று நினைக்கிறேன். அப்படி யாராவது பார்த்து செய்திருந்தால் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. நான் தேடி பார்த்து நான் அதுல காணேன்னு. பங்கீட்டு குணகம் வந்ததால சில இடத்துல அவத்தை சமநிலையில பங்கீட்டு குணகம் அவத்தை சமன்ல தானே. அப்ப அதான் போட்டையில வச்சிருக்கேன். 2012 ஒரு எம்சிக்குள்ள 44வது எம்சிக்கு தட்டி பாருங்க. அதுவும் மிக எளிமையாக கேட்கப்பட்டிருக்குது. 2012 44வது எம்சிக்கு. சரியா? பாருங்க. சரி, 2012 எம்சிக்கு ஒருக்கா பார்த்துட்டு ஓர் லட்சிய கரைசலில் கலக்கும் வெப்ப உள்ளுறை பூஜ்ஜியமாகும் என்று சொல்லியிருக்கு. ஓர் லட்சிய கரைசலில் கலக்கும் வெப்ப உள்ளுறை பூஜ்ஜியமாகும் என்று சொல்லி, இதை பற்றி நான் ஒரு தியரியில திருப்பி கதைச்சிருக்கிறேன். திரவங்களை ஒன்றோடு ஒன்று கலந்து அதை லட்சிய கரைசலா, நேர்விலக கரைசலா, எதிர்விலக கரைசலான்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல பாருங்க, லட்சிய கரைசல் ஏ என்ற ஒரு திரவத்தையும் பி என்ற ஒரு திரவத்தையும் ஒன்றாக கலக்கும் போது ஏபி என்ற கலவை வரும். இங்க ஏஏ மூலக்கூறுகளுக்கு இடையிலான மூலக்கூறுடைய கவர்ச்சி விசை, பிபி மூலக்கூறுகளுக்கு இடையிலான மூலக்கூறுடைய கவர்ச்சி விசை, ஏபி மூலக்கூறுகளுக்கு இடையிலான மூலக்கூறுடைய கவர்ச்சி விசை ஒன்றுக்கொண்டு சமனாக இருந்தால்தான் இது லட்சிய கரைசல் என்று சொன்னாங்க. அப்ப சம வலிமையுடைய பிணைப்புகள் உடைக்கப்பட்டு சம வலிமையுடைய பிணைப்புகள் உருவாக்கப்படுவதால இந்த திரவங்களை ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றம் பூஜ்ஜியமாக இருக்கு. அப்ப லட்சிய கரைசலை ஆக்குகின்ற 2 திரவங்களை ஒன்றோடு ஒன்று கலந்தால் அங்க வெப்பநிலை மாற்றம் ஏற்படாது. இப்ப நேர்விலகல் கரைசல் என்று சொன்னால் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறைவாக இருக்கும். அப்ப வலிமையான பிணைப்புகள் உடைக்கப்பட்டு நலிவான பிணைப்புகள் உருவாகிறதால அதிக சக்தி பிணைப்பை உடைக்கிறதுக்கு உள்ளெடுக்கப்படும், குறைந்த சக்தி தான் பிணைப்பு தோன்றும் போது வெளிவிடப்படும். அப்ப வெப்பநிலை குறையும். தெர்மோமீட்டரை வச்சோம்னா அதை அளக்கலாம். அதுல நாங்கள் பிடிச்சோம்னா எங்களுக்கு குளிரும். அப்ப நேர் விலகலை கரைசலை உருவாக்குகின்ற 2 திரவங்களை ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது எங்களுக்கு குளிரும் உணர்வு ஏற்படும். அதே மாதிரி வலிமை உயர்வாக இருந்தால் நலிவான பிணைப்புகள் உடைஞ்சு வலிமையான பிணைப்புகள் தோன்றும். நலிவான பிணைப்புகள் உடையும் போது குறைந்தளவான சக்தி உள்ளெடுக்கப்படும். வலிமையான பிணைப்புகள் தோன்றும் போது அதிகளவான சக்தி வெளிவிடப்படும். ஆகவே சக்தி விடுவிக்கப்படும். அப்ப தெர்மோமீட்டரை வச்சோம்னு சொன்னால் அதுல வெப்பநிலை கூடும்.
வெப்பநிலை கூடி எங்களுக்கு சுடும். நாங்கள் அதை தொட்டோம்னா எங்களுக்கு சுடும். சரிதான். முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, ஒரு லட்சிய கரைசலை கலக்கும் போது வெப்ப உள்ளுறை மாற்றம் 0, வெப்ப உள்ளுறை 0 என்று சொல்லியிருக்கு. ஒரு லட்சிய கரைசலை கலக்கும் போது வெப்ப உள்ளுறை 0 ஆகும். அப்ப திரவங்களை நாங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்க சம வலிமையுடைய பிணைப்புகள் உடைக்கப்பட்டு சம வலிமையுடைய பிணைப்புகள் உருவாக்கப்படுறதால அதில் ஏற்படுற வெப்ப உள்ளுறை மாற்றம் 0 இருக்கும். அங்கால சொல்லப்பட்டு ஒரு லட்சிய கரைசலில் வெவ்வேறு வகை மூலக்கூறுகளிடையே உள்ள கவர்ச்சி விசைகள் வெவ்வேறு வகை மூலக்கூறுகளுடைய கவர்ச்சி விசைகள் அதே மூலக்கூறுகளுடைய கவர்ச்சி விசைகளிலும் கவர்ச்சி விசைகளுக்கு சமம் என்று சொல்லியிருக்கு. அதனாலதான் இது எங்களுக்கு போல்றை 0 இருக்கு. சரி, அப்ப போல்றை மாற்றம் இங்க 0, டெல்டா H 0 இருக்கு. ஆகவே விளக்கமாக இருக்கும் விடை 1. சரி, இது விளக்கமாக இருக்கிறதால விடைய கொண்டு நாங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். இதுல ஸ்ட்ரக்சர்ல 3வது ஸ்ட்ரக்சர் 2011 3வது ஸ்ட்ரக்சர் இருக்கா பாருங்க. சாரி, அதுல 2011 3வது ஸ்ட்ரக்சர்ல பி பகுதி இருக்கு. அது மாதிரி பார்த்துக்கொண்டு 2011 ஸ்ட்ரக்சர்ல பி பகுதி 3வது பி பகுதி. ஸ்ட்ரக்சர்ல 3வது பி பகுதி. சரியா, அவர்களை காணிச்சு கொள்ளுங்க. ஆவி பரப்பற்ற கரியம், ஆவி பரப்பற்ற ஒரு கரியம் ஆவி பரப்பற்ற கரியம் ஏ ஆனது என்ன செய்யாது, ஆவியாகாது. ஆவி பரப்பற்ற கரியம் ஏ ஆனது கரைப்பான் வீல் கரைந்து லட்சிய கரைசல் சியை தோற்றுவிக்கிறது சொல்லி. இந்த கரைசல் சி, அது ஒரு லட்சிய கரைசல். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் தூய கரைப்பானினதும் கரைசல் சீயினதும் ஆவி அமுக்கங்கள் முறை. தூய கரைப்பான பி மட்டுமே உள்ள போது அதனுடைய ஆவி அமுக்கம் பீனோடு என்று சொல்லப்பட்டது. இந்த கரைசல்ல ஆவி அமுக்கம் பி என்று சொல்லப்பட்டது. ஆவி பரப்பற்ற கரியம் ஏ ஆனது கரைப்பான் பியில் கரைந்து லட்சிய கரைசல் சியை உண்டாக்குகின்றது. ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் தூய கரைப்பான் அதனுடைய ஆவி அமுக்கம் பீனோடையாம், கரைசல் ஆவி அமுக்கம் பி என்று சொல்லி. கரைசல் சியில் கரைப்பானின் மூல் பின்னம் XB ஆகும். அந்த தரவுகளை நாங்கள் ஒரு படத்துல சரியான முறையில குறிச்சு காட்ட வேணும். மேலே தரப்பட்ட குறியீடுகளின் சார்பில் கரைசல் சிக்கான ரவோட்டர் விதியை குறிப்பிடுவது சொல்லி. இந்த கரைசல்ல ஆவியமுகம் பி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா, கரைசல்ல ஆவியமுகம் பி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. வளமையாக நாங்கள் படிக்கிற திரவங்கள் 2 கூறுகளும் ஆவி பரப்புடையது. ஆகவே இந்த கரைசலினுடைய ஆவி அமுக்கம் என்பது மொத்த அமுக்கத்திற்கு சமனாக இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் வளமையா படிக்கிற லட்சிய கரைசல்ல 2 கூறுகளும் ஆவியாக கூடியது. ஆகவே கரைசல்ட ஆவியினுடைய அமுக்கம் என்பது அந்த 2 கூறுகளுடைய அமுக்கங்களுடைய கூட்டுத்தொகைக்கு என்னவா இருக்கும்னா சமனாக இருக்கும். 2 கூறுகளுடைய அமுக்கத்திற்கு சமனாக இருக்கும். பி டோட்டல்
PA plus PBக்கு சமம். PA plus PB. இங்கேயும் அதே தகவல் தான் குறிப்பிடப்பட்டது. கரைசல் C ஆவியினுடைய அமுக்கம் P என்று சொல்லி. ஆனால் A ஆவி பரப்பு அற்றது. A ஆவி பரப்பு அற்றது. ஆகவே ஆவி அவத்தில இங்க ஒரு கூறு மட்டும்தான் காணப்படும். அப்ப இந்த மொத்தமுக்கம் என்பது B-னுடைய பகுதியாவிய முக்கத்திற்கு சமனாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லவும். காரணம் இங்க A ஆவியாகாது, ஆவி பரப்பற்றது. அப்ப ஆவியவத்தில ஒரே ஒரு கூறு தான் இப்பவும் இருக்கு, B. அவை மொத்த அமுக்கம் B-னுடைய பகுதியாவிய முக்கத்துக்கு சமனா இருக்கு. A-னுடைய பகுதியாவிய முக்கம் 0. இங்கேயும் நாங்கள் கழிக்கிறா இருந்தால் E டோட்டல் PA plus PB. இவர் ஆவிப்பரப்பு அற்றவர் என்பதால மொத்தமுக்கம் B, PA 0. ஆகவே PB Pக்கு என்னவா இருக்கும், சமனாக இருக்கு. இந்த கரைசலோட சமநிலையில உள்ள ஆவியினுடைய அமுக்கம் B-னுடைய பௌதியாவிய அமுக்கத்துக்கு சமம். அப்ப நாங்கள் இந்த கரைசல் லட்சிய கரைசல் என்பதால இதற்கு நாங்கள் ரவோட்டர் விதியை பிரயோகிக்கலாம். ரவோட்டர் விதிப்படி B-னுடைய பௌதியாவிய அமுக்கம் கரைசல் அவத்தையில இருக்கிற B-னுடைய மூல் பின்னம் அவருடைய தூய ஆவிய அமுக்கம். இது நாங்கள் பொதுவாக எழுதி கொள்ற சமன்பாடு. இங்க B-னுடைய பௌதியாவிய அமுக்கம் B-க்கு சமன் என்று சொல்றோம். காரணம் A ஆவி பரப்பற்றது. B-னுடைய மூல் பின்னம் XB என்றே தரப்பட்டிருக்கு. B-னுடைய தூயாவிய முகம் B0 என்று குறிப்பிடப்படுது. இது நாங்கள் B0 B என்று எழுதுறது பொருத்தப்பாடில்லை. ஏன், அந்த தரவுகள் சார்பில் கேட்கப்பட்டிருக்கு. ஆவி பரப்பு அற்றது. அப்ப தூயாவிய முகம் B0 என்றும் இங்க இருக்கிற ஆவிய முகம் B என்றும் தரப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி, மேலே தரப்பட்ட குறியீடுகளின் சார்பில் கரைசல் C-க்கான ரவோட்டரின் விதியை சமன்பாட்டின் வடிவத்தில் எழுதுகன்னு சொல்லி. அப்ப P சமன் XB into P0 தான் ரவோட்டரின் விதியின் சமன்பாடு. கரைசல் C-யில் கரியத்தின் மூல் பின்னம் XA ஆகும். அதாவது இந்த கரைசல்ல கரியத்தின் மூல் பின்னம் XA என்று சொல்லி XA ஆகும். கரைசல் C-யில் கரியத்தின் மூல் பின்னம் XA ஆகும். ரவோட்டரின் விதிக்கான ஒரு சமன்பாட்டை P0 XA ஆகியவற்றின் சார்பில் எடுத்துரைக்க என்று சொல்லியிருக்கு. எங்களுக்கு தெரியும், ஒரு கரைசல்ல 2 கூறுகள் மட்டும் காணப்படும் போது அந்த 2 கூறுகளுடைய மூல் பின்னங்கள்ட கூட்டுத்தொகை 1க்கு சமனாக இருக்கும். அப்ப முதலாவது கேள்வியில நாங்கள் B-க்கு சொல்லி இருக்கிறோம். B-ன் பௌதியாவிய முக்கம், B-ன் மூல் பின்னம், B-ன் தூயாவிய முக்கம். இப்ப எங்களுக்கு சொல்லி இருக்கு XA சக XB சமன் 1. அப்ப A சார்புல தொடர்பு எடுக்க சொல்லி கேட்டு. அப்ப இதுக்கு நாங்கள் B-க்கு பதிலாக பிரதியிடும் போது 1 - XA என்று வரும். அப்ப XB-க்கு பதிலாக 1 சய XA பிரதியிட்டால் என்ன கேட்டிருக்கு, A-க்கான ஒரு கோவையை சொல்லி. அப்ப நான் P சமன் P0 minus XA into P0. சரியா? இந்த மைனஸ் XA into P0 இங்கால கொண்டு சமன்பாட்டை நாங்கள் மாற்றி எழுதினால் XA into P0 சமன் P0 minus P என்று வரும். அதாவது திரவம் A-ன் ஆவிய முக்கத்தில் ஏற்பட்ட இறக்கம் B-ன் ஆவிய முக்கத்தில் ஏற்பட்ட இறக்கம் A-யோட சேர்ந்ததான். அப்ப XA சமன் P0 minus P-ன் கீழ் P0. அதான் நாங்கள் சொன்னாங்க. இது B-னுடைய ஆவிய முக்க சார்பு இறக்கம் கரைசல் அவத்தையில் இருக்கிற A-ன் மூல் பின்னத்துக்கு சமனாக வரும். கரைசல் C-யில் கரியத்தின் மூல் பின்னம் XA ஆகும். ரவோட்டர் விதிக்கான ஒரு சமன்பாட்டை P0 XA ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. இதிலிருந்து XA-க்கான ஒரு கணித கோவையை பெறுக என்று சொல்லி நாங்கள் எப்படி எழுதினால் இந்த தொடர்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி ஒரு
கல்குலேஷன்கள் அந்த கேள்வியோட ஆவி அமுக்கத்தை பற்றி கதைச்சிருக்கணும், அவ்வளவுதான். சரியா? நம்ம நீங்க அந்த கேள்விய கல்குலேஷன்ல செய்திருப்பீங்க. இங்க 3 விதமான கரைசல்கள் இருக்கு. 3 விதமான கரைசல்கள் இருக்கு. ஒன்று பி என்ற கரைசல், மற்றது கியூ என்ற கரைசல், ஆர் என்ற கரைசல். அந்த 3 விதமான கரைசலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று குளுக்கோஸ் நீர்க்கரைசல் என்று சொல்லி, அப்ப நீரும் குளுக்கோஸையும் கொண்ட கரைசல் தான் இது. நீரும் குளுக்கோஸ். அடுத்த கரைசல் நீரும் சுக்ரோஸும். சாரி, அதுவும் நீரும் குளுக்கோஸ் தான். அதுலயும் நீரும் குளுக்கோஸும் தான் இருக்கு. ஆர் நீரும் சுக்ரோஸும். சரியா? நீரும் சுக்ரோஸ். என்னண்டா நீர் என்ற ஆவி பரப்புடைய ஒரு கரைப்பானுக்குள்ள ஆவி பரப்பற்ற கரியம் கரைஞ்சிருக்கிற 3 கரைசல்களை பற்றி சொல்லி இருக்கு. சரிதானே? ஆவி பரப்பற்ற கரியம் கரைஞ்சிருக்கிறத பற்றி இதுல சொல்லி இருக்கு. இந்த கேள்வியில ஒவ்வொரு கரைசலினுடைய அமைப்புகளும் தரப்பட்டிருக்கு. அது அடர்த்தி தந்து சரிவு தந்திருக்கு. ஒன்றுல சேர்க்கப்பட்ட 2 திணிவுகளும் தந்திருக்கு. மற்றதுல நீரின் சரிவு அடர்த்தி அதெல்லாம் தரப்பட்டிருக்கு. நீரின் அடர்த்தி தந்திருக்கு. அங்கால கேள்வி என்ன? நீர், குளுக்கோஸ், சுக்ரோஸ் ஆகியவற்றின் சார்மூலக்கூட்டு திணிவுகளை தந்துட்டு மூல் பின்னத்தை காண்கண்டு, கரியத்தின் மூல் பின்னத்தை காண்கண்டு கேட்டு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு கல்குலேஷன் பகுதி கேள்வி. கரியத்தின் மூல் பின்னத்தை எங்களால காண முடியும். இந்த தரவுகள் தரும்போது கரியத்தின் மூல் பின்னத்தை எங்களால காண முடியும். அங்கால இருக்கிற 3வது கேள்வியை பார்ப்போம். ரவோட்டரின் விதிக்கு ஏற்ப PQR ஆகிய கரைசல்களை அவற்றின் ஆவி அமுக்கங்கள் அதிகரிக்கும் வரிசையில் ஒழுங்குபடுத்துகள் சொல்லி. அப்ப இவரை நாங்கள் மூடிவிட்டால் இங்கே ஒரு அமுக்கம், ஆவி அமுக்கம் ஏற்படுத்தப்படும், அதை P என்றும், இங்கே ஏற்படுத்தப்படுற ஆவி அமுக்கத்தை Q என்றும், இதுல ஏற்படுத்தப்படுற ஆவி அமுக்கத்தை R என்றும் வச்சுக்கொள்ளும். சரியா? P என்ற கரைசல்ல ஆவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் P, Q என்ற கரைசல்கள் ஆவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் Q, R என்ற கரைசல் ஆவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் R. இங்க ஆவி பரப்புடைய நீருக்குள்ளே ஆவி பரப்பெற்ற குளுக்கோஸும் சுக்ரோஸும் கரைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஆவி அமுக்கம், நீரினுடைய ஆவி அமுக்கம் அதாவது P என்று சொல்லப்படும் நீரின் ஆவி அமுக்கம் எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால், கரைசல் அவத்தையில இருக்கிற நீரின் மூல் பின்னத்துக்கும் அதனுடைய தூய ஆவி அமுக்கத்திற்கும் பெருக்கத்திற்கு சமனாக இருக்கும். அதே போல இங்க இருக்கிற ஆவி அமுக்கம் Q கரைசல் அவத்தையில இருக்கிற நீரின் மூல் பின்னத்திற்கும் அவருடைய தூய ஆவி அமுக்கத்துக்கும் பெருக்கத்திற்கு சமனாக இருக்கும். இதுல நாங்கள் ஆரையும் பார்த்தால் இங்கேயும் நீரினுடைய மூல் பின்னம் அதனுடைய தூய ஆவி அமுக்கத்திற்கு சமனாக இருக்கும். இந்த 3 கரைசல்களையும் மாறா வெப்பநிலை என்பதால P0H2O ஒரு மாறும். சரியா? நீரின் தூய ஆவி அமுக்கம் மாறும். அப்ப இந்த PQR என்னத்துல தாங்கி இருக்கும் என்று சொன்னால், அதாவது பகுதி ஆவி அமுக்கம் கரைசல் அவத்தையில இருக்கிற நீரின் மூல் பின்னத்தில தங்கி இருக்கும். இதை நாங்கள் டவோட்டன் விதியில என்று சொன்னாங்க. ஒரு ஊராலை ஆவி அவத்தையில ஏற்படுத்தப்படுற ஆவி அமுக்கம் கரைசல் அவத்தையில இருக்கிற மூல் பின்னத்திற்கு மாறா வெப்பநிலையில் நேர்வீத சமன் சொன்னாங்க. அப்ப 2வது கேள்வியில இந்த கரைசல்ல கரியங்கள்ட்ட மூல் பின்னத்தை கணிக்க போறோம். கரியங்கள்ட்ட மூல் பின்னங்களும் கரைசல்ட்ட மூல் பின்னத்திலையும் கூட்டுதோ 1க்கு சமன். அதுல இருந்து நாங்கள் கரைப்பாண்ட மூல் பின்னத்தை ஏறு வரிசைப்படுத்தலாம். கரைப்பாண்ட மூல் பின்னத்தை ஏறு வரிசைப்படுத்தலாம். அதாவது
இந்த கரைசல்ல நீரிண்ட மூல் பின்னம் இந்த கரைசல்ல நீரிண்ட மூல் பின்னம் இந்த நீர் பின்னம் வேறு வருஷப்படுத்தினால் மூல் பின்னம் அதிகரிக்கும் போது ஆவி அமுக்கமும் அதிகரிக்கும். இந்த கேள்வி என்ன? ஆவி அமுக்கம் அதிகரிக்கிற ஒழுங்குதான் கேட்டிருக்கு. இப்ப நாங்கள் ஆவி அமுக்கம் அதிகரிக்கிற ஒழுங்கு காண வேண்டிய அவசியம் இல்லை. கரைசல்ல நீரிண்ட மூல் பின்னம் எங்க உயர்வாக இருக்குதோ அங்கே ஆவி அமுக்கம் உயர்வாக இருக்கும். அப்ப நாங்கள் இப்ப மூல் பின்னத்தை கணிக்க போறோம். 2வது கேள்வியில கரியத்தின் மூல் பின்னத்தை கணிக்க போறோம். கரியத்தின் மூல் பின்னம் தெரிஞ்சால் ஒன்றில இருந்து கழிப்பதன் மூலம் நீரிண்ட மூல் பின்னத்தை காணலாம். அதையும் நாங்கள் காணணும் என்ற அவசியம் இல்லை. கரியத்தின் மூல் பின்னத்தை இறங்கு வரிசைப்படுத்தினால் கரைப்பானின் மூல் பின்னம் ஏறு வரிசையிலே அமையும். ஏன்? இங்க குறித்த ஒரு கரியமும் கரைப்பானும் மட்டும்தான் இருக்கு. அப்ப கரைப்பானான நீரிண்ட மூல் பின்னம் எங்க உயர்வாக இருக்கும் அங்கே ஆவி அமுக்கம் உயர்வாக இருக்கு. அப்ப இந்த கேள்வி நாங்கள் செய்யும் போது கல்குலேஷன் பகுதி தெளிவாக இருக்கும். அவத்த சமநிலை என்ற பகுதி என்பது இதுதான் தொடர். ஆவி அவத்தையில இருக்கிற மூல் பின்னம் கரைசல் அவத்தையில ஆவி அவத்தையில இருக்கிற பௌதி ஆவி அமுக்கம் கரைசல் அவத்தையில இருக்கிற மூல் பின்னம் தூய ஆவி அமுக்கத்துக்கு தான். மாறா வெப்பநிலையில தூய ஆவி அமுக்கம் ஒரு மாறுதி. ஆகவே பௌதி ஆவி அமுக்கம் மூல் பின்னத்துக்கு நேர்வித சமனாக. யாருடைய மூல் பின்னம்? கரைப்பாண்ட மூல் பின்னம். சரியா கணிச்சு போட்டு சிரிச்சு ஒண்ணுக்கிறேன். இங்க நீங்க கணிக்க போறது கரியத்தின் மூல் பின்னத்தை. ஆனா இங்க தேவையானது கரைப்பாண்ட மூல் பின்னம். ஆகவே அதை நாங்கள் கணிச்சு கொள்வோம். சரியா? ஓகே. அப்ப முதலாவது கரைசல பாருங்க. நீரின் அடர்த்தி தந்திருக்கு 1.26 கிராம் சென்டிமீட்டர் -3. முதலாவது கரைசல்ல நீரின் அடர்த்தி தரப்பட்டிருக்கு.